பொதுவாக காடு என்று சொன்னால் மிருகங்கள் இருக்கத்தான் செய்யும். அதற்காக அந்த காட்டை அப்படியே விட்டு விடுவது கிடையாது, பராமரிப்பது உண்டு. அதேபோல் வாழ்க்கை என்று வந்தால் அது இருக்கப்பட்டவன் இல்லாதப்பட்டவன் என்பதெல்லாம் கிடையாது. மேடு பள்ளம் இருக்கத்தான் செய்யும். வாழ்க்கை என்றால் அப்படித்தான். அதுபோன்று அமல்கள் நன்மைகள் என்று பார்த்தால் எல்லா காலமும் எல்லாராலும் எல்லா அமல்களும் தொடர்ந்து செய்திட முடியாது. ஒரு சில நேரங்களில் அமல்கள் விடுபடத்தான் செய்யும். இவையெல்லாம் வைத்து நாம் ஒரு முடிவுக்கு வந்துவிடக்கூடாது. அதே நேரத்தில் இவையெல்லாம் காரணம் காட்டி விமர்சிப்பார்கள், விமர்சனம் செய்வார்கள். அதற்காக விமர்சனம் செய்வதை தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. விமர்சிப்பவர்களை நாம் கண்டுகொள்ளவும் கூடாது. வேறு என்ன செய்வது? விமர்சனங்களின் மூலம் நம் முன்னேற்றத்தை வெற்றி நடையாக எடுத்துக்கொண்டு நாம் நடைபெற வேண்டும் ஒழிய, என்னை சொல்லிவிட்டார்கள், என்னை இப்படி பேசிவிட்டார்கள், என்னை போய் விமர்சித்து விட்டார்கள் என்று வானம் பூமி கொந்தளிக்கிற அளவுக்கு இங்கே ஒன்றும் யாரும் பெரியவர்கள் கிடையாது. அன்பார்ந்தவர்களே, விமர்சனங்களை நாம் கவனிக்க துவங்கினால் ஒரு கல்வியில முன்னேற்றம் அடைய முடியாது. விமர்சனங்களை கவனிக்க துவங்கினால், சொன்னவர்களை கவனிக்க துவங்கினால் ஒரு வியாபாரத்தில் நாம் முன்னேற்றம் அடைய முடியாது. விமர்சித்தவர்களை கவனிக்க துவங்கினால் ஒரு குடும்பத்திலோ ஒரு நாட்டிலோ நம்மளால் எந்த ஒரு முன்னேற்றத்தையும் கொண்டு வர முடியாது. விமர்சனங்களை செய்யக்கூடியவர்களை தொடர்ந்து நாம் கவனிப்பது என்பது மார்க்கத்தின் பார்வையிலே தேவையில்லாத ஒன்று. மார்க்கம் சொல்லக்கூடியது விமர்சனங்களை கவனிங்கள். விமர்சித்தவர்கள் எப்படி வேணாலும் போயிட்டு போட்டோம், நீங்க எல்லா காலமும் அவர்கள் நம்மளை விமர்சிக்கிறார்கள் என்று அவர்கள் சொல்ல வரக்கூடிய விஷயத்தை நீங்கள் விட்டு விடுகிறீர்கள். சொன்னவர்களை கெட்டியமாக பிடித்துக் கொள்கிறீர்கள். அதனால் உங்களிடத்தில் இருக்கும் குறைகள் உங்களுக்கு தெரிவது கிடையாது. உங்கள் முன்னேற்றம் உங்களால் முன்னேற்ற முடியவில்லை என்று இஸ்லாம் நமக்கு சொல்லி தருகிறது. அன்பார்ந்தவர்களே, இப்படி எல்லா காலமும் நமக்கு காரியம் முக்கியமா வீரியம் முக்கியமா என்று பார்த்தால், காரியம் என்ற முன்னேற்றம் தான் நமக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. இல்லை, நான் வீரியம் தான் முக்கியம் என்று நாம் விதண்டாவாதம் செய்து கொண்டிருந்தால் எந்த காலத்திலும் முன்னேற்றம் என்பது இருக்காது. ஒரு கிணத்தில் கல்லை போட்டால் எப்படி அது அமைதியாக இருக்குமோ அதுபோல் நம் வாழ்க்கையும் அமைதியாக இருக்கும். விமர்சனங்கள் இருக்க வேண்டும். விமர்சனங்கள் இருந்தால்தான் தரையில் இருக்கும் புல்லு கூட ஆலமரமாக வளரும். விமர்சனம் இல்லாமல் போனால் யாரும் இந்த உலகத்திலே முன்னேற்றம் அடைய முடியாது. எனவே விமர்சிக்கக்கூடியவர்களை நாம் பார்ப்பதை விட்டுவிட்டு நம்மை என்ன விமர்சித்தார்கள் என்பதை கணக்கில் எடுத்து கவனத்தில் எடுத்து அடுத்த கட்டம் நம்முடைய முன்னேற்றம் என்ன என்பதை ஒவ்வொரு முசல்மானும் சிந்தித்து செயல்பட வேண்டிய கால தருணங்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். விமர்சனங்களை கவனிப்பது தவறு என்று இஸ்லாம் சொல்லவில்லை. ஏனென்றால் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமும் ஒரு பெரிய விமர்சனத்தை கடந்துதான் வளர்ந்திருக்கிறது. ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்தை எப்படி எல்லாம் விமர்சித்தார்கள் தெரியுமா? வாளால் பரப்பியது என்பதாக சொன்னார்கள். இஸ்லாம் கொடூரம் என்று சொன்னார்கள். இஸ்லாம் அடக்குமுறை என்று சொன்னார்கள். இஸ்லாம் கஞ்சத்தனம் என்றெல்லாம் சொன்னார்கள். ஒரு கட்டத்திலே இஸ்லாம் வளர்ந்தது என்று நீங்கள் பார்க்க போனால் இஸ்லாத்தினுடைய வளர்ச்சிக்கு பின்னால் விமர்சனங்கள் தான் இஸ்லாத்தை அசூர வேகத்தில் வளர்க்க செய்தது. இதையெல்லாம் நாம் உள்ளத்திலே சிந்தனையிலே பதிவாக வேண்டும். ஏனென்றால் நபிமார்கள், சஹாபாக்கள் இவர்கள் எல்லாம் வளர்ந்தது விமர்சனங்களை கொண்டுதான். வந்த அத்தனை நபிமார்களும் விமர்சிக்கப்பட்டார்கள், எல்லாராலும் பேசப்பட்டார்கள். முஹம்மது நபி மாத்திரமல்ல, உலகத்தில் வந்த எல்லா நபிமார்களும் எல்லா சமூகத்தாரால் அந்தந்த காலகட்டத்திலே விமர்சிக்கப்பட்டார்கள். அதனால் தான் நபிமார்கள் எல்லாம் விமர்சனங்களுக்கு பின்னால் தாவத்துடைய வேலையில், தௌஹீதுடைய வேலையில், ஏகத்துவ கொள்கை பரப்பக்கூடிய வேலையில் அவர்களால் நிலைநாட்ட முடிந்தது. அந்த வேலையிலே வெற்றி நடை போட முடிந்தது. நீங்க நன்றாக கவனித்து பாருங்கள். ஒரு பைத்தியத்திட்ட பேசுறதுக்கும் அதே நேரத்தில் ஒண்ணுமே தெரியாத மடையன், எழுத தெரியாது படிக்க தெரியாது, பைத்தியத்தை கூட சரி பண்ணிடலாம். பைத்தியத்தை கூட